இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வசியமாக்கும் மந்திரம் அப்படின்னு மந்திரங்கள்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா, மந்திரங்களுக்கு வந்து ஒரு அற்புத ஆற்றல் உண்டு. என்னென்னா அதை வந்து நம்ம திரும்ப 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 உச்சரிக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வசியமாக்கும் மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னோர்கள் என்னுடைய தாத்தா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாந்திரீகத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலைகளை அந்த கலையை வச்சு நன்மைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கலை. பழங்காலத்தை வந்து மாந்திரீகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அதில் சின்ன பிசுறு கூட பொய்யா இருக்காது. அப்படி அருமையாக பின்பற்றி வந்திருக்காங்க. ஜாலங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற விஷயத்தில் வந்து மாந்திரிகத்தில் வந்து எப்படியும் வந்து என்னுடைய தாத்தாமார்கள் முன்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எல்லாம் இறந்துட்டாங்க, காலமாயிட்டாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தின மாந்திரிகம் வந்து ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தது. அப்போது அந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் கிடைக்கும். நம்ம அந்த மந்திரத்தை தினமும் ஒரு நாள் சொல்லிட்டா நம்ம மந்திரம் சக்தி ஆகிடுமான்னா கண்டிப்பாக சக்தி ஆகாது. அதை வந்து திரும்ப 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 1108 ஒரு 1008 ஒரு 10,008 ஒரு 1,08 உருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு மன ஆற்றல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த மன ஆற்றல் மாந்திரியத்தோடு செயல்படக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வசிய மந்திரத்தை வந்து நான் இதை பயன்படுத்தினப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பணிந்துகின்ற பொறுப்பாவை தன்னையும் பாலகனை களிமுனையான் மேற்கேற்றி அணிந்து நின்று எனம சிவ வென்று நீயும் அப்பனே கற்பூரம் தீபம் பார்த்து துணிந்து நின்ற விபூதிதனை கையில் வாங்கி சுத்தமுடன் லாலடமிதில் பூசிவிட்டால் அணிந்து நின்ற சத்துருக்கள் வசியமாவார்கள், அனைவரும் தான் வணங்கி நிற்பார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கோம், பணிந்து நின்று பொறுப்பாவை தன்னெனையும் பாலகனே சுடுமுனையால் மேலுக்கற்றி அணிந்து நின்று எனம சிவ அப்படின்னு சொல்லணும். அதாவது எனம சிவ இந்த மந்திரம் வந்து சொல்லும் போது என்ன நடக்கும்னா திரும்ப 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 ஒரு வசிய சக்தி ஏற்படுமா. அதாவது கற்பூரம் தீபம் பார்த்து கையில் வந்து விபூதியை வச்சுக்கின்னு இந்த கற்பூர தீபத்தை பார்த்துக்கினே உருவேற்றினே இருக்கணுமா, சொல்லிகிட்டே இருக்கணுமா எனம சிவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, எதிரிங்க தொல்லைகள் அந்த உலகத்தை எக்கச்சக்கமாக உருவாகிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் முன்னேறிட்டு அவனை முன்னேற விட மாட்டாங்க. கண் திருஷ்டியால் பார்த்து அவனை வந்து குறைச்சி இறக்கிடுவாங்க. பிடிக்காது, அவங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காது. அவங்க ஒரு பணம் நிறைய வசதியாக வாழ்கிறாங்கன்னாவே பிடிக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதில் தப்பிக்கணும்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது கையில் சுத்தமான விபூதி எடுத்து வச்சுக்கின்னு கற்பூரம் தீபம் பார்த்து எனம சிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே உருவேற்றிக்கிட்டே தன்னுடைய லாலாடு மதியில் தன்னுடைய நெற்றியை தான் சொல்கிறாங்க. அந்த நெற்றியில் வந்து நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல வச்சு அந்த இடத்த தான் வந்து இவங்க லாலாடு மதியில் சொல்கிறாங்க. அங்கே வைக்கும்போது என்ன நடக்குன்னா அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். எதிரிகள்ன்றவங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வசியமாயிடுவாங்க. ஏன்னா அந்த மந்திரம் மீது வசியமாக்கும் மந்திரம். பஞ்சாட்சரத்தில் 5 விதமான நமச்சிவாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தில் வந்து எனம சிவ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து வசியத்துடைய மந்திரம். சொல்ல உங்களுக்கு என்ன நடக்குன்னா அற்புதமான ஒரு ஆற்றல், எதிரின்ற தொல்லை வந்து நீங்கி எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது வசியமாகும். இந்த விபூதியை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு தொழிலுக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது வெளியே போயிட்டு சுற்றி வரும்போதோ இல்லை எதிரிகள் வந்து நமக்கு இருக்காங்க அவங்க அடங்கி வசியமாகணுன்னாவே இந்த விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லி வைக்கும்போது சத்துருக்களும் வசியமாவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதமான பதிவுகளை வரக்கூடிய சில ரகசியங்கள் முன்னோருடைய மந்திரங்களை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தணும். இதாவது தீமைக்காக பயன்படுத்தினால் செயல்படாதுன்றதை முழுக்க சொல்லிக்கிறேன். தீமைக்காக பயன்படுத்தினால் அதனுடன் வரக்கூடிய கர்மாக்களை தன்னுடைய பிள்ளை குடும்பத்துக்கு சேரும் அந்த பாவங்கள் அப்படின்றத இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன். ஆகைய நன்மைக்கு மத்தியமே பயன்படுத்துங்க. இது போன்ற அற்புதமான பதிவுகளை வந்து இன்னும் வரக்கூடிய பதிவுகளை நான் வந்து வெளியிடுறேன். எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். ஓம் நமச்சிவாய சிவாய நம. வசியமாக்கும் மந்திரத்தை பயன்படுத்தி
நன்மை பெறுங்கள். மீண்டும் இது போன்ற பதிவில் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.